எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். இன்னைக்கு நான் சொல்ல போற கதைய சொன்னவங்க அம்மா மாதா அமிர்தானந்தமயி தேவி அவங்க. அந்த கதைய உங்களுக்காக விரிவா எழுதி கொடுத்திருக்கிறவரு வருது தாத்தா. கதைக்கு போவோமா? ஒரு ஊர்ல ஒரு தொழிலாளியோட குடும்பம் இருந்தது. அம்மா அப்பா 3 ஆண் பிள்ளைகள் கொண்ட குடும்பம் அது. குடும்பத்துல வருமானம் ரொம்பவே கம்மி. ஆனாலும் கஷ்டங்களுக்கு நடுவே 3 பையன்களும் உயர்நிலை பள்ளியில படிச்சுட்டு இருந்தாங்க. பெரிய பையன் நல்லா கஷ்டப்பட்டு படிப்பான். அதனால ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்கிடுவான். ஆசிரியர்கள் கிட்ட மரியாதையா நடந்துப்பான். அவனுக்கு பள்ளியில ரொம்ப நல்ல பையன்னு பேர் இருந்தது. 2வது பையன் இயற்கையிலேயே நல்ல புத்திசாலி. அதனால அதிகம் சிரமப்படாமலேயே நிறைய மதிப்பெண்கள் வாங்கிடுவான். கடைசி பையனோ விளையாட்டு பிள்ளை. அவனுக்கு படிப்புல ஆர்வம் ரொம்ப கம்மி. நண்பர்களோட விளையாடுறதும் ஊர் சுத்துறதும் சினிமாவுக்கு போறதும் தான் பிடிக்கும். சமயத்துல வீட்ல அப்பாவுக்கு தெரியாம அவரோட பெட்டியில இருந்து கொஞ்சமா பணத்தை திருடி போயாவது அவனுக்கு சினிமா பார்த்தே ஆகணும். இப்படி ஓடிட்டு இருந்த குடும்பத்துல ஒரு நாள் எதிர்பாராம ஒரு பெரிய இடி விழுந்தது. அந்த பையன்களோட அப்பா அம்மா 2 பேருமே ஒரு பஸ் விபத்துல அடிபட்டு காலமாயிட்டாங்க. பாவம் அந்த பசங்க. அவங்க அனாதையா நின்னாங்க. அவங்களோட அப்பாவுக்கு நிறைய கடன் இருந்ததால கடன் கொடுத்தவங்க எல்லாம் வீட்ல இருந்த சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. வீடும் ஜப்தியில போயிடுச்சு. ஜப்தினா என்னன்னு கேக்குறீங்களா? அத உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கதைய தொடரலாமா? பாவம் அந்த பசங்க நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க. அப்பப்போ யாராவது உறவுக்காரங்க வீட்டுக்கு போய் நிப்பாங்க. அவங்களும் சோறு போடுவாங்க. 1-2 நாள் தங்க இடம் கொடுத்துட்டு, எங்களுக்கே கஷ்ட ஜீவனமா இங்க இருக்கு, வேற யார் வீட்டுக்காவது போய் தங்கி உங்க பாட்ட பாத்துக்கோங்க தம்பிகளா அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுடுவாங்க. எல்லா உறவுக்காரங்களுமே இப்படி வேண்டா வெறுப்பாத்தான் நடந்துக்கிட்டாங்க. யாரும் இவங்களோட பொறுப்பை ஏத்துக்க முன் வரல. படிப்பும் நின்னு போயாச்சு. இவங்க 3 பேரும் அங்க இங்க போய் ஏதாவது கூலி வேலை செய்வாங்க. இல்ல எங்கேயாவது ஒரு தெருவுக்கு போய் பிச்சை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ராத்திரி ஏதாவது வீட்டு திண்ணையிலயோ கோவில் மண்டபத்திலேயோ கடை வாசல்லையோ படுத்து தூங்குவாங்க. 2வது பையனுக்கு கொஞ்ச நாள் ஒரு ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்ல வேலை கிடைச்சது. ஆனா அதோட முதலாளியோ, இத பாரு, நீங்க தொழில கத்துக்கிற, அது பிற்காலத்துல உனக்கு பொழைக்க உதவும். நான் உனக்கு ஒருவேளை சாப்பாடு மட்டும்தான் போடுவேன், சம்பளம் எல்லாம் கிடையாது அப்படின்னாரு. அவனும் பல்ல கடிச்சுக்கிட்டு சில காலம் வேலை பார்த்தான். ஆனா வருமானமே இல்லாம எப்படி 3 பேர் வாழ முடியும்? அதனால அந்த வேலையும் சரிப்படல. சரி, கொஞ்சம் பெரிய நகரம் எதுக்காவது போனா கண்டிப்பா வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும்னு தீர்மானிச்சு 3 பேரும் ஒரு நாள் காலையில கிளம்பி கொஞ்சம் தொலைவுல இருந்த ஒரு நகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. மதியம் வந்துடுச்சு. நல்ல வெயில். இன்னும் கால்வாசி தூரம் கூட நடக்கலையே. களைச்சு போய் சாலை ஓரமா ஒரு மரத்தடி நிழல்ல படுத்து கண் அயர்ந்தாங்க 3 பேரும். அப்போ அந்த சாலை வழியா ஒரு கார் வந்துச்சு. அது கொஞ்சம் தொலைவுல போய் நின்னுடுச்சு. டிரைவர் வெளிய வந்து அப்படியும் இப்படியும் பாக்கறான். காரோட பானட்ட திறந்து ஏதேதோ நோண்டி பாக்கறான். வண்டியில உள்ள உட்கார்ந்திருந்த பெரியவரு வெள்ள வந்து சுத்தும் முத்தும் பாக்கறாரு. அந்த இடம் பொட்டல் வெளியா இருந்தது. அக்கம் பக்கம் வீடுகள், கடை, கண்ணி எதுவும் இல்ல. காரை ரிப்பேர் பண்ணணும்னா டவுன்ல இருந்து தான் மெக்கானிக் யாரையாவது கூட்டி வரணும். என்ன செய்யறதுன்னு தெரியாம பெரியவரும் டிரைவரும் கைய பிசைஞ்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. இத கவனிச்ச மூத்த பையன், தம்பி எழுந்துரு, அங்க பாவம் யாரோ ஒரு பெரியவர் வண்டி பிரேக் டவுன் ஆகி வழியில நின்னுட்டு இருக்காரு, நாம போய் ஏதாவது உதவி பண்ணலாமான்னு பாக்கலாம் அப்படின்னா. 3 பேரும் எழுந்து கார் கிட்ட போனாங்க. பெரியவர்கிட்டயும் டிரைவர்கிட்டயும் பேசினாங்க. ஐயா, நான் கொஞ்சம் பாக்கட்டுமா? எனக்கு கொஞ்சம் கார் ரிப்பேர் தெரியும் அப்படின்னா 2வது பையன். சரிப்பா பாரு அப்படின்னாரு பெரியவர். இவனும் போய் கார் பானட்ட திறந்து பார்த்தான். பின் கார் அடியில பார்த்தான். தன் சகோதரர்களையும் உதவிக்கு கூப்பிட்டு அங்க இங்கன்னு ஏதோ நோண்டி பார்த்தான். அவன் நல்ல புத்திசாலியா இருந்ததுனால அதிர்ஷ்டவசமா அவனுக்கு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அத சரி செய்யவும் முடிஞ்சுது. டிரைவரை வண்டிய ஸ்டார்ட் பண்ண சொன்னப்போ அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெரியவருக்கு தாங்க முடியாத சந்தோஷம். அவரு, நீங்க யார் தம்பிகளா? எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? கடவுளே அனுப்பிச்ச மாதிரில எனக்கு உதவி பண்ண வந்தீங்க அப்படின்னு விசாரிச்சாரு. மூத்த பையன் அவர்கிட்ட தங்களோட சோகமான கதைய சொன்னான். அதை கேட்டு பெரியவருக்கு மனசு ரொம்ப இளகி போச்சு. சரி, நீங்க 3 பேரும் என் கூட வாங்க
அப்படின்னு சொல்லி அவங்களையும் கார்ல ஏத்திக்கிட்டு நகரத்துக்கு வந்தாரு. அவரு ஒரு வாடகை வீட்டை ஏற்பாடு பண்ணி 3 பேரையும் தங்க வச்சாரு. அவங்களுக்கு வேளா வேளைக்கு சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு பண்ணினாரு. அதுக்கான பணத்தை எல்லாம் அவரே கொடுத்துட்டாரு. 3 பேருக்கும் தன்னோட சொந்த தொழிற்சாலையில வேலை போட்டு கொடுத்தாரு. இப்படி 1 மாசம் போச்சு. தொழிற்சாலையோட மேனேஜர் வந்து பெரியவரை பார்த்து, ஐயா, நீங்க வேலைக்கு வச்ச பசங்க 3 பேருக்கும் இப்போ 1 மாச சம்பளம் கொடுக்க வேண்டிய சமயம். என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டாரு. அவங்க என்ன வேலை செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க? ஐயா, மூத்தவனுக்கு கிளார்க் வேலை போட்டு கொடுத்தேன். ஒழுங்கா வரவு செலவு கணக்கெல்லாம் பக்காவா செய்யறான். நல்ல மரியாதையாவும் நடந்துக்கறான். 2வது பையனுக்கு கிளார்க் வேலை செய்ய இஷ்டமில்ல. அதனால அவனுக்கு மெக்கானிக் வேலை கொடுத்தேன். அவன் சட்டுன்னு வேலையை கத்துக்கிட்டு பிரமாதமா வேலை செய்யறான். ஆனா 3வது புள்ளதான். ஏன், என்ன பிரச்சனை சொல்லுங்க? ஐயா, அவனுக்கும் கிளார்க் வேலை தான் கொடுத்தேன். ஆனா வேலை செய்யறதுல அவனுக்கு ஒரு ஊக்கமும் இல்ல, அதுக்கான புத்திசாலித்தனமும் இல்ல. கூட வேலை செய்யறவங்க கிட்ட வெட்டி பேச்சு பேசுறான். ஐயா, அவன் ஒரு நாள் பணப்பெட்டியிலிருந்து கொஞ்சம் பணம் களவாடுறத கவனிச்சேன். அவன் வந்தப்புறம் ஆபீஸ்ல சில சாமான்கள் திருடு போயிருக்கு. எனக்கு அவன் பேர்ல தான் சந்தேகம். பெரியவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, அவங்க வந்து சம்பளம் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டாரு. பெரிய பையன் ஒன்னும் கேட்கல ஐயா. 2வது பையன்தான் மாச கடைசியில டான்னு வந்து என் சம்பளம் எப்ப தருவீங்கன்னு கேட்டான். 3வது பையனும் 10 நாள் முந்தியே எனக்கு சம்பளத்துல கொஞ்சம் முன்பணமா தர முடியுமான்னு கேட்டான். பெரியவர், சரி, 2வது பையனுக்கு சூப்பர்வைசரா வேலை உயர்த்தி கொடுத்து அவனுக்கு அதுக்குள்ள சம்பளத்தை கொடுத்துடுங்க. மத்த 2 பேரையும் என்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு. முதலாம் மகனும் கடைசி மகனும் அவரை பார்க்க வந்தாங்க. அவர் கடைசி பையனை பார்த்து, இதோ பார் தம்பி, நீ பணம் திருடுறதா எனக்கு புகார் வந்திருக்கு. ஏதோ சோத்துக்கு இல்லாம கஷ்டப்படுறீங்களேன்னு கூட்டிட்டு வந்து வேலை போட்டு கொடுத்தா நீ உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற ஆளா இருக்கிறியே. சரி, போனா போகுது. இதுவே முதலும் கடைசியுமா நான் உனக்கு தர எச்சரிக்கை. இனி உன் பேர்ல கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நேரா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். நீ கிளார்க் வேலைக்கு லாயக்கில்ல. நீ ஆபீஸ்ல பியூன் வேலை பார்த்தா போதும். அதுக்குள்ள சம்பளத்தை வாங்கிக்க. ஒழுங்கா நடந்துக்கிடணும். புரியுதா? சரி, நீ போகலாம் அப்படின்னு சொல்லி பெரியவர் அவனை அனுப்பிச்சு வச்சாரு. அப்புறம் மூத்த மகனை பார்த்தாரு. ஐயா, அவன் இப்படி நடந்துக்கிட்டதுக்காக மன்னிச்சுக்குங்க ஐயா. நானும் அவனை கண்டிச்சு வைக்கிறேன். அவன் இனி தப்பு தண்டா பண்ணாம நான் பாத்துக்கிறேன். சரி, போகட்டும். உனக்கு 1 மாச சம்பளமா நீ என்ன எதிர்பார்க்கற அப்படின்னு பெரியவர் கேட்டாரு. அதுக்கு அவன், ஐயா, அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம நடுத்தெருவுல நின்னுட்டு இருந்த எங்க மேல கருணை காட்டி நீங்க கூட்டி வந்தீங்க. உங்க செலவுல எங்களை தங்க வச்சிருக்கிறீங்க, சாப்பாடு போடுறீங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன ஐயா வேணும்? எனக்கு சம்பளம் ஒன்னும் வேண்டாங்க. நான் தொடர்ந்து இங்க வேலை செய்ய அனுமதிச்சா அதுவே போதும் அப்படின்னா. சரி, போயிட்டு வா அப்படின்னு மன நிறைவோட அவனை பெரியவர் அனுப்பினாரு. காலம் இப்படியே போச்சு. 2வது மகனுக்கு நல்ல சம்பளம் கொடுத்ததுனால 3 சகோதரர்களும் சௌக்கியமா வாழ முடிஞ்சுது. கடைசி மகனும் தன்னோட தப்ப உணர்ந்து நேர்மையா வேலை செய்ய ஆரம்பிச்சான். 3 பேருமே அடுத்தடுத்த பதவி உயர்வு வந்து மேல வந்தாங்க. ஒரு நாள் பெரியவர் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அவர் மூத்த மகனை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. இதோ பாரு தம்பி, எனக்கு குடும்பம் குட்டி ஏதும் கிடையாது. நான் இனி உயிர் வாழ மாட்டேன். நான் உன்னையே என் வாரிசா பாவிச்சு என் வீடு தொழிற்சாலை 2யுமே உன் பேர்ல எழுதி வச்சுட்டேன். நீ உன் சகோதரர்களும் ஒத்துமையா என் தொழிற்சாலையை நிர்வாகம் பண்ணி என்னோட தொழிலாளர்கள், வேலை பார்ப்பவர்கள் எல்லாரும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் திருப்தியாவும் தொடர்ந்து வேலை பண்ற மாதிரி பொறுப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசி வழங்கிட்டு அவரு காலமாயிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே மூத்தவன் தொழிற்சாலையோட முதலாளியானான். அவர் சொன்னபடியே 3 பேரும் ஒத்துமையா பாடுபட்டு எல்லாரும் சந்தோஷமா வாழற மாதிரி தொடர்ந்து நிர்வாகம் பண்ணினாங்க. இந்த கதைய சொல்லி முடிக்கும்போது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அதுக்குன்னு எல்லாரும் சம்பளம் இல்லாம வேலை பார்க்கணும்னு அம்மா சொல்ல வரல. செய் நன்றி மறப்பது கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நன்றி மறக்காம நாம வேலை பண்ணினா அதுக்குள்ள பலனை இறைவன் எப்படியும் கொடுப்பாரு. அவரவர் செய்யற கர்மாவுக்கு ஏத்த பலன் எப்படியும் வந்து சேரும் அப்படின்னாங்க. ஒரு திருக்குறள் சொல்லட்டுமா பசங்களா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த குறளுக்கான அர்த்தம் என்ன? உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியலையா? நீங்க போய் உங்க அப்பா அம்மா கிட்ட கேக்குறீங்களா? திரும்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குல்ல குழந்தைங்களா? பாத்துக்கிறதுக்கு அப்பா அம்மா,
படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம், இருக்கறதுக்கு இடம், போட்டுக்கிறதுக்கு துணி, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குல்ல. இதுக்கு நீங்க நன்றியோட இருக்கணும். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உங்கள பாத்துக்கிற உங்க அப்பா அம்மாக்கு நன்றி சொல்லணும். இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லாத நிறைய குழந்தைகள் உலகத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நன்றியோட இருந்து உங்களால முடிஞ்ச உதவிய நீங்க இல்லாதவங்களுக்கு பண்ணணும். சரியா? இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல சீக்கிரமா வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.